தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் முன்னால் இப்போது இமயமலை அளவு சவால்கள் காத்திருக்கின்றன. ஒருபுறம் கடந்த ஆட்சியில் இருந்த சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை, மறுபுறம் தனது தேர்தல் அறிக்கையில் அவர் அளித்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள். இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்கி தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முதல்வர் விஜய் இப்போது 3 மிக முக்கியமான வியூகங்களை கையில் எடுத்துள்ளார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நிமிடமே தமிழகத்தின் கஜானா முற்றிலுமாக காலியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டது ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க முதலமைச்சர் எடுத்திருக்கும் முதல் ஆயுதம் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை. சுமார் 10 லட்சம் கோடி கடன் என்பது மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26% ஆகும். எனவே நிதி எங்கே கசிகிறது, வருவாய் வசூலில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை மக்கள் முன்னிலையில் வெளிப்படையாக வைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இது புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கு முன்னால் அரசுக்கு ஒரு தெளிவான பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பொதுமக்களின் ஒரு பைசா படத்தை கூட தொடமாட்டேன் என்று அவர் விடுத்துள்ள எச்சரிக்கை நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. ஆட்சியில் பல அதிகார மையங்கள் இருப்பதை அறவை தவிர்த்து ஒற்றை சாளர முறைகள் நேரடி நிர்வாகத்தை செயல்படுத்துவதன் மூலம் தேவையற்ற நிர்வாக செலவுகளையும் ஊழல் கசிவுகளையும் தடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். மூன்றாவதாக தனது தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில் விஜய் ஒரு படிப்படியான அணுகுமுறையை கையாண்டு வருகிறார். 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு படை போன்ற அதிக தாக்கம் கொண்ட திட்டங்கள் முதல் நாளிலேயே கையெழுத்திட்டு அமலுக்கு கொண்டு வந்தாலும் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற பெரும் நிதி சுமை கொண்ட திட்டங்களை வருவாய் நிலைப்புத்தன்மைக்கு ஏற்ப படிப்படியாக செயல்படுத்த அவர் முடிவு செய்துள்ளார். இந்த இலவசங்களுக்கான நிதியை சமாளிக்க வெறும் வரி வசூல் மட்டும் நம்பியிருக்காமல் எலக்ட்ரிக் வாகன தொழிற்சாலைகள், சர்வதேச தரவு மையங்கள் மற்றும் உலகளாவிய மின் வணிக நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்க்கும் முயற்சியில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். மொத்தத்தில் முதலமைச்சர் விஜயின் இந்த நிதி மேலாண்மை என்பது ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும் நேர்மையான நிர்வாகமும் சரியான திட்டமிடலும் இருந்தால் தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது.